ஃபைனலி விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா தலை வந்து ஹெச்பினோ டைரக்ஷனில் பிங்க் ரீமேக் என்று அழைக்கப்படும் படம் பண்ணிட்டு இருந்தார். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் பிங்க் ரீமேக்கோட சாயலில் தான் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் படத்தோட போஸ்டர் மாதிரியே வந்து இந்த போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஸ்டார்ஸோட படங்களோட ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னா அதில் மிகப்பெரிய ஹீரோயின் கூட இருந்தால் கூட வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் அந்த பிக்கஸ்ட் ஸ்டார் மட்டும்தான் இருப்பார். ஆனால் இந்த போஸ்டரில் அதையும் தாண்டி அந்த படத்தில் பண்ணுற லீட் ரோல் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டர் மூலியமாவே வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் சரி மற்ற எல்லாத்துக்கும் சரி சொல்ல வரப்போற ஒரு விஷயம் என்னன்னா, இது தலைக்காண்டி எடுக்கப்படுற படம் இல்ல, கண்டென்ட் பேஸ் பண்ண படம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் இருக்குது. பிளஸ் அந்த பிங்க் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல விடாம கலர்ல விட்டுருந்தாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல விட்டுருக்காங்க. ஒருவேளை இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூலியமா கூட இந்த இது வந்து ஒரு டார்க் ஸ்டோரி அப்படிங்கறத கூட வந்து சொல்லாம சொல்லலாம். பிளஸ் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் போஸ்டர் வரும்போது படத்துல கூட ஒரு சில காட்சிகள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து படமாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளையே யோசிக்க வைக்குது. பிங்க் படத்தோட அந்த போஸ்டர்ல வந்து நம்ம அமிதாப் பச்சன் சார் கீழே வந்து 3 பொண்ணுங்க நிக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டோட கூண்டுல தான் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இதுலயுமே வந்து நம்ம தல அஜித்துக்கு கீழே 3 பொண்ணுங்க நிக்கிறாங்க. அவங்களுமே வந்து கோட்டோட கூண்டுக்குள்ள தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அந்த போஸ்டரோட பேக்ரவுண்ட்ல வந்து பிங்க் படத்துல வந்து கோட்டையே வந்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த போஸ்டர் நேர்கொண்ட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பிளாக்கா தான் வச்சிருக்காங்க. ஸோ இது மூலயமாவும் வந்து படம் வந்து ஒரு டார்க் ஸ்டோரி தான் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்றாங்க. பிளஸ் இந்த பிங்க் அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூண்டை பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி தான் வந்து இதுல மேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேர்கொண்ட பார்வை அந்த படத்தோட ஃபாண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அந்த போஸ்டர் பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் தெரிய வரும். ஆனா அந்த போஸ்டர் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிறதுக்குள்ளார நிறைய லெட்டர்ஸ் வந்து மறைஞ்சிருக்குது. பிளஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இந்த வக்கீல் நோட்டீஸ் கோர்ட்ல யூஸ் பண்ற நோட்டீஸோட ஃபாண்ட் மாதிரி தெரிய வருது. பிளஸ் இந்த பிங்க் படம் வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்ல எடுக்கப்பட்டது. இந்த பிங்க் ரீமேக்கான இந்த நேர்கொண்ட பார்வை வந்து பாத்தீங்கன்னா கோலிவுட்காக எடுக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து அந்த போஸ்டர்ல நம்மளுக்கு அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்க்குற பட்சத்தில் அந்த கோட்டு கூண்டுக்குள்ளார நிற்கிற 3 பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் படத்தில் வந்து ரொம்ப ஹைஃபையாக ரொம்ப மாடர்னாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நேர்கொண்ட பார்வை படத்தோட போஸ்டராக இருக்கிற அந்த கோட்டு கூண்டுக்குள்ளார நிற்கிற பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ அவங்க இத்தனை விஷயங்கள் வந்து இதுக்குள்ளார நம்மளுக்கு மறைமுகமாக கன்வே பண்ண நினைச்சிருந்தாலுமே வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த படமானது தல அஜித்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் இல்லை அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் மூலியமா நம்மளுக்கு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டர்ஸை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டிஃபரன்ஸா தெரிஞ்சதுன்னா அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Like, share and subscribe to V Talkies.